தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே கிரியை செய்கிற குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகளிலிருந்து குடும்பங்கள் விடுவிக்கப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அநேக குடும்பங்கள் இந்நாட்களிலே மாந்திரிக கட்டுகளினாலும் பில்லி சூனிய வல்லமினாலும் கட்டப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே உடலிலே வியாதிப்பட்டு இருக்கிற குடும்பங்கள் உண்டு, அதனாலே பொருளாதாரத்தை இழந்த குடும்பங்கள் உண்டு, அதனாலே சமாதானத்தை இழந்து போய் இருக்கிற குடும்பங்கள் உண்டு, குடும்பங்களுக்குள்ளே இருள் சூழ்ந்து இருக்கிற குடும்பங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கட்டப்பட்டு இருக்கிற மக்களை தேவன் விடுதலை ஆக்கும்படியா கர்த்தர் அந்த கல்லறையிலே கட்டப்பட்டு இருந்த மனிதனை, பிசாசினால் கட்டப்பட்டு இருந்த மனிதனை தேவன் விடுதலையாக்கினது போல இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவருடைய கட்டுகளை, பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகும்படியாய், ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும்படியாய், ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாந்திரிக கட்டுகளினாலும் பில்லி சூனிய வல்லமையினாலும் ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அதனால வியாதிப்பட்டு மரண படுக்கையில இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே கை கால்கள் செயல் இழந்தவர்கள் உண்டு சுவாமி. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்ருவின் கிரியைகள் செயலற்று போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இதனாலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் பெறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. பொருளாதாரத்திலே நலிவு பெற்றவர்கள், சமாதானத்தை இழந்தவர்கள், ஆண்டவரே இருள் சூழ்ந்து இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதனாலே கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தின் உறுப்பினர்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். விடுதலையாக்குங்கப்பா, சுகப்படுத்துங்க, ரட்சித்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசம் கட்டப்பட்டு இருக்க வேண்டாம், தேசத்தின் குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலையாக்குங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எந்த ஒரு மந்திரவாதம் இல்லை, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பலத்தின் மேல் பலனடையட்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே அந்த உன்னத அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.